ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா பார்லால். குருவின் அருளாசியை நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இன்றைய தலைப்பு, தற்கொலை செய்து கொண்ட உயிராத்மாவின் நிலை. அந்த பெண்ணின் உணர்வலைகள் குவிந்து உருவமாக தெரிகிறது. அப்பெண் அலறிய ஒளி அலைகள் எவ்வாறு என்னை அடைந்து, அந்த ஒளி அலைகளை நான் எவ்வாறு உணர்கிறேன் என்று காட்சியாக காண்பித்தார். தற்கொலை செய்து கொண்ட உயிராத்மா உயிரின் ஈர்ப்பில் அணு சிசுக்கள் வளர்ச்சி குறைந்த நிலையில் இருப்பதை காண்பித்தார். அதாவது, தேனீக்கள் எவ்வாறு கூட்டம் கூட்டமாக அடர்த்தியாக இருக்கின்றதோ அதே போன்று இவ்வாறு முழுமை பெற்ற உயிராத்மாவில் அதாவது 60 வயது வாழ்ந்து இறந்த உடலிலிருந்து பிரிந்த உயிராத்மாவின் உயிரின் ஈர்ப்பில் அணு சிசுக்களாக முழுமையாக வளர்ச்சி பெற்று இருப்பதை காண்பித்து, இந்த உயிராத்மா மறுபிறவியில் மனிதனாக உருபெற தகுதி உடையது என்றும் உணர்த்தினார். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. அதாவது முதல்ல சொல்லக்குள்ள எப்படி சொல்கிறாங்க, அந்த உயிரான்மா உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மா அப்படியே தெரியுது, காட்சியாக காண்கிறாரு. அது அதனுடைய ஈர்ப்பில் அணு சிசுக்கள் வளர்ச்சி குறைந்த நிலைகளாக, அது தேனீக்கள் எவ்வாறு கூட்டமாக இருக்கோ அது போல் இருக்குது அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் பாருங்கள், ஒரு முழுமையடைந்த, அதாவது தற்கொலை பண்ணாமல் இவ்வாறு முழுமை பெற்ற உயிராத்மாவில், அதாவது 60 வயது வாழ்ந்து இறந்த உடலிலிருந்து பிரிந்த உயிராத்மாவின் உயிரின் ஈர்ப்பில் அணு சிசுக்கள் முழுமையாக வளர்ச்சி பெற்றிருப்பதை காண்பித்து, இந்த உயிராத்மா மறுபிறவியில் மனிதனாக உருபெற தகுதி உடையது என்றும் உணர்த்தினார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்கொலை செய்து கொண்டால் அந்த உயிராத்மாவுடைய நிலை எப்படி இருக்குது, அதே சமயத்தில் சாதாரண நிலைகளில் அவங்க வாழ்ந்து வளர்ந்து அந்த 60 வயசுக்கு அப்புறம் அந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்றால் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறார். சரிங்களா, அடுத்த பிறகு போகலாம். தற்கொலை செய்து கொண்ட உயிராத்மாக்கள், அதாவது தற்கொலை செய்து கொண்ட இத்தகைய உயிராத்மாக்கள் குடும்ப சிக்கலில் விரக்தியடைந்த பெண்கள் எதிர்பாராது பயந்து விட்டால், பயத்தின் ஈர்ப்பில் ஆத்மா உடலில் சென்று இரத்தத்தில் கலந்து அமிலமாகும்போது அமிலம் சுக்கிலமாகி சுக்கிலத்தில் கலந்து விடுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு தற்கொலை செய்து கொண்ட உயிராத்மா விரக்தி அடைந்த ஒரு பெண் அப்படி அந்த உணர்வு, அதே தற்கொலை செஞ்சுக்குமா அப்படிங்க, அதாவது விரக்தி அடைஞ்சி நடா வாழ்க்கை அப்படின்னு விரக்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த இதில் அப்படி பயந்த நிலைகளில் இருக்கக்குள்ள, வாழ்க்கையுடைய தன்மையில் பயந்த நிலைகள் இருக்க எதிர்பாராமல் இந்த உயிரான்மா அதில் சிக்கிடுச்சின்னு சொன்னால், அது எதிர்பாராது பயத்தின் ஈர்ப்பில் உயிராத்மா உடலில் சென்று இரத்தத்தில் கலந்து அமிலமாகும்போது அமிலம் சுக்கிலமாகி சுக்கிலத்தில் கலந்து விடுகிறது. புரியுதுங்களா? ஓகே.
இவ்வாறு கலந்திருக்கும் உயிராத்மாவின் வளர்ச்சியற்ற தற்கொலை உணர்வுள்ள அணுசிசுக்கள் எந்த பெண்ணின் உடலில் கலந்ததோ அந்த பெண் கருவுற்றால் கருசிதைவு மற்றும் குறைப்பிரசவம் ஏற்படும். மேலும் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வின் எண்ணம் தோன்றி அந்த பெண்ணின் உடலையும் நலிவடைய செய்கின்றது. பாருங்க, அது என்ன செய்யுது? ஏன் சாமி, ஏன் கேட்டிங்கன்னா, சாமி உயிரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டார். நாம் எல்லாம் கடவுள்லாம் என்னென்னா கோயிலில் இருக்குது அப்படின்ட்டு கோயிலில் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலைகளில் உயிர்தான் கடவுள், உடல் தான் ஆலயம், என்னும் எண்ணமே இறைவன், உணர்வின் செயலே தெய்வம் அப்படின்னா நாம் எதை சுவாசிக்கணும், எந்த எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கணும், நம்முடைய குணத்தின் தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு தான் விழிப்புணர்வு. விழித்திரு, தனித்திரு, பசித்திரு அப்படிங்கிறார்ல, அதுபோல் இதை யார் சொல்கிறா? ஞானிகள் சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் விழித்திருக்கணும். அதுக்காக தான். ஆக இவ்வாறு தற்கொலை செய்து கொள்ளும் உயிராத்மாக்கள் விரக்தி அடைந்த பெண்களின் உடலில் புகுந்து கொண்ட உடலையும் நலிவுடைய செய்வதோடு புகுந்து கொண்ட உயிராத்மாவும் மனித பிறவிக்கு வருவதும் இல்லை. மேற்கூறிய நிலைகளை எனது குருநாதர் எனக்கு காட்சிகளாகவும் உணர்வு பூர்வமாகவும் காண்பித்து அருளினார். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொல்வா. அம்மா அப்பார்களால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் பட வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை அறியாது சேர்ந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் அகன்று எங்கள் எண்ணம் சொல் செயல் புனிதம் பெற வேண்டும். ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா.